ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கேமில் நம்ம சேர்க்கிறோமா தோக்குறோமான்னு போகிறோம். எப்படியும் தோக்க தான் போகிறோம். தோக்கிறதுக்கு 100% நம்ம என்ன கேம்லலாம் ஜெயிச்சோம். கேமே விளையாட தெரியாது. ஜம் என்னடா அது, அவனுக்கு 6 ஆகுது, நம்மளுக்கு 1 2 ஆகுது. எப்படி தான் அந்த கேமெல்லாம் விளாடுவாங்க. நம்மளுக்கு இந்த கேமும் தெரில, ஒன்றும் தெரில. விழுந்துருச்சுடா 6. ஓடிடுறா கைப்பில். வர்றா. சரி, பின்னாடி தொடர்ந்து அட்டாக் பண்ண வருகிறான். அட்டாக் விடமாட்டான் போல்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவேன்றான். சரி, சீக்கிரமாக நம்ம வந்து அடிக்க போகிறேன். தப்பிடுறா கைப்புள்ள. யாருக்கெல்லாம் இந்த கேம் விளையாட தெரியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். போடா. நம்மளுக்கும் 6 ஆகுது. என்ன அதிசயமோ நேரமோ தெரியல. வருவான் பாரு பின்னாடியே. உள்ளே வந்துட்டான். அவனை அட்டாக் பண்ணாமல் விடக்கூடாது. எப்படி நம்ம முந்தி வர முடியல. சரி, அடிச்சிட்டான். சோலையை முடிச்சிட்டான். தப்பிச்சு எப்படியாவது ஓடி. ஐயோ வருது, மோதேவி வருது. சரி, அடிச்சிட்டான். சோலையை முடிக்கிட்டேன். 12 ஸ்கோர் போட்டேன். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காயினெல்லாம் பிடிங்கிட்டானே. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா தலைவரை? மறுக்கா பின்னாடியே வருவானா? எங்கே செல்லும் இந்த பாதை? யாரோ விடமாட்டேன்டா உன்னைய. என் கையால் ஒன்று சாவடிக்காமல் விட மாட்டேன்டா. இப்போ தான் ஒன்று அவ்வளோ போடுறா. ஒரு 6 விழுந்துட்டாலும் ஒன்றுக்கு போனால் நம்ம ஒன்றா விழுது. போயிட்டான். அவனை அடிக்கிறான், காலி பண்ணிடலான்னு பிளான் போட்டா உள்ளே எஸ்கேப் ஆகிட்டானே. என்னடா அது எனக்கு வந்த சோதனை. ஒன்றா விழுந்துட்டு கிடக்கு. சரி, அவன் 185 ஸ்கோர் போயிட்டான். ஏதோ ஒரு பாட்டு. என்னடா நடக்குங்க? நான் மேலே வந்துட்டேன்டா. என்னமோ மனது. அவனுக்கு 6 ஆகணும். 6 காண உழல ஏன்னு தெரியல. இந்த ராய் இந்த ராய் விட மாட்டான்டா உன்னைய. என்னடா என்ன பண்ணுறது இப்போ? போடா 3 விட்றேன். விளாடுறேன்னு தெரிஞ்சாலும் ஒரு நப்பாசை தான். இப்போ அவன் நம்மளை அட்டாக் பண்ணாக்க வருவான். 2 3 4 அட்டாக் த பிளாக்கி. அடிச்சு விட்டான். வாட்ச் எல்லா போரையும் ஜாலியாக முடிச்சிட்டேன்.
யாருக்காவது கேம் விளையாட தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லி தாங்கப்பா. கேம் விளையாட தெரியல, தோற்று போயிடு. நான் நினைக்கிறேன் அவனை அடிக்கலான்னா, ஆனால் அவனை அடிக்க முடியல. அவன் என்னையே அடிக்கிட்டு போயிடறான். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. சீக்கிரமாக விளையாண்டு ஜெயிக்கலன்னா அவன் ஜெயிக்கிட்டு போயிடறான். கருப்பசாமி ஒரு 3 உள்றா. இவ்வளோதுன்னு தெரிஞ்சாலும் ஒரு நப்பாசை தான். சொப்பாச்சு. ஓடிட்டா கைப்பில்ல. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கு எப்படியாவது உள்ள போயிட்டா. ஜெயித்தான்கே பச்சை. எப்படி அவன் தான் ஜெயிக்க போகிறான். ஆமாம், தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ஒரு போராட்டமே வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு போய் கொண்டிருக்குடா. இன்னும் 50 நிமிஷம் தான் இருக்கிறது. அதற்குள் அவன் சேர்த்து விடுவான் என்று நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு 2 உள்ள உலாது. கடைசி நேரத்தில் அவன் ஜெயிக்க போகிறான். அதான் நடக்குது. ஒரு 2 இல்லை 3 உள்ளடா. கடைசி நேரத்தில் ஜெயிப்பான் இந்த கோட்டசாமி. இப்போ அவன் ஒன்றை போட்டு ஜெயிக்க போகிறான். இதான் நடக்க போகுது. இன்னும் ஒரு நிமிடம், இன்னும் 10 செகண்ட் உள்ளது. 10 செகண்டில் ஏதாவது போட்டு ஜெயிக்க பார்ப்போம். கடைசி நேரத்தில் செவிச்சு விட்டான். சொன்னேன் அல்லவா. கடைசி நேரத்தில் செவித்து விட்டான். நான் ஜெயித்தேன். இது தாண்டா கடைசி நொடியில் செவிக்கிறதுன்றது. எப்படி கேம் ஓவர். கடைசி நேரத்தில் செவிச்சார் ராம்குமார்.